ராதே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டில் சீரடியிலேருந்து நாங்கள் தங்கக்கூடிய ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சாய் பேலஸ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஹோட்டலினுடைய பெயர். நாங்கள் அங்கே கோயம்புத்தூர்லேருந்து வரப்போவே எங்களுக்கு எல்லாமே இந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய ஏற்பாடு நான் சொல்லியிருந்தேன். ட்ராவல் ஏஜென்ஸ் மூலியமாக எங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்கள் பையங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்கன்னு அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஹோட்டல் பாருங்கள் செமையாக இருக்குது. அப்படியே வந்துட்டு நம்ம 4 பேர் படுக்கிறதுக்கு 2 பேர் படுக்கக்கூடிய மாதிரி ஒரு ரூம்குள்ளேயே இன்னொரு ரூம் போகிற மாதிரி அந்த மாதிரி நல்லா நீட்டாக இருந்தது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமாக பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கலாம். ரூமில் தங்கக்கூடியவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஃப்ரீ தான். அதில் எல்லாமே நல்லா இருந்தது. இட்லி, அதுக்கப்புறமாக உளுந்து வடை, அப்புறம் அவல், சட்னி, சாம்பார், பாவ் பாஜி பன் இருக்குது இல்லைங்களா, அது இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஹோமப்பொடி மாதிரி, அது கூடவே வெங்காயம், எலுமிச்சம்பழம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அன்லிமிட்டட் தான். நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். 4 இட்லி வேணால் சாப்பிட்டுக்கலாம், 2 இட்லி சாப்பிட்டுக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து காலையில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அடுத்த நாள் வந்து அந்த பாவ் பாஜி பண்ணுக்கு பதிலாக வெண்பொங்கல் வந்து கொடுத்தாங்க. 2 நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுமே காலையில் வந்து இங்கே ஃப்ரீ தான். அது கூடவே வந்து காஃபியும் இருக்குது. மதிய லன்ச் எல்லாம் கிடையாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் இங்கே நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமாக நம்ம இந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது ஹோட்டலு. இங்கே பாபாவினுடைய தரிசனம் அப்படி தான். ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். 1/2 ஹவர்லேயே வந்து சாமி கும்பிட முடிஞ்சது. ரொம்ப நேரம்லாம் க்யூவில் நிற்க வைக்கல. அவங்க வந்து நம்மளுக்கு அந்த டிக்கெட்லேயே நம்ம சுவாமி தரிசனத்துக்கு அந்த விஐபி டிக்கெட்டில் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 தடவை வந்து நாங்கள் பாபாவை வந்து தரிசனம் பண்ணணும். நாங்கள் வந்த முதல் நாளில் வந்து நைட்டில் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து ஊருக்கு கிளம்புறப்ப அதே மாதிரி காலையில் ஒரு தரிசனம் பண்ணணும். ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீரடி வந்துட்டு இங்கே பாபாவை தரிசனம் பண்ணதுக்கப்புறமாக ஜோதிர்லிங்கம், அதுக்கப்புறம் வந்து எல்லோரா அந்த குகை கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே ரொம்ப அழகாக சிற்பங்கள் இருக்கும். நம்ம மாமல்லபுரத்தில் இருக்குது பார்த்திங்களா, சென்னை பக்கத்தில், அதே மாதிரி சூப்பராக இருந்தது. எல்லோரா அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதனுடைய வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் போடுவேன். அதனால் இந்த வீடியோனோட கண்டினியூஸ் வந்து இன்னும் 2 வீடியோஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி லாங் வீடியோஸாக வரதுனால நான் பிரித்து தான் போட்டிருக்கேன் வீடியோவில். அப்புறம் வந்து ஷாப்பிங் போனோங்க. இங்கே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற பொருட்கள் வந்து இங்கேருந்து வரக்கூடிய பொருட்களெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால் இங்கே கிடைக்கக்கூடிய ரேட் வந்து கண்டிப்பாக நம்ம ஊரில் கிடைக்காது. இங்கே ஒரு செயின் வந்து நம்ம இப்போ 50 ருபீஸ் 50 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் கண்டிப்பாக அது 200 ரூபா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இங்கேருந்து நம்ம தமிழ்நாடுக்கு வரக்கூடியதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஷாப்பிங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்தேன். எதுவுமே ஜாஸ்தி பொருட்களெல்லாம் வாங்கலை. சும்மா நான் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மட்டும் போனேன். அந்த பிளாட்ஃபார்ம் சைடு கடைகளெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பொருட்கள் எல்லாமேங்க. அப்படியே இந்த வீடியோவில் பாருங்கள். ஷாப்பிங் எல்லாமே பாபாவினுடைய தரிசனம் வந்து அவ்வளோ அம்சமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாத்துக்குமே பாபாவினுடைய பிளஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு எல்லாருமே இருக்கணும். அதே மாதிரி என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனல் வந்து ஒரு மல்டி கண்டென்ட் சேனல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விளாக்களும் நிறைய இருக்கும் உங்களுக்கு. வெளியூர்களில் நான் வந்து போன வீடியோஸும் காசி ராமேஸ்வரம் கூட என்னுடைய சேனலில் வந்து இருக்குங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய சேனல் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரீ போஜன் தாங்க. இங்கே சாய்பாபா தரிசனம் பண்ணின முன்னே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கூப்பன் ஒன்று தர்றாங்க கோவிலுக்குள்ளேயே. அது வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த போஜனாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு தான். அந்த நடந்து போனோம் அப்படின்னா அங்கே வந்து பெரிய ஹாலுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்த்துக்கு மேலேயே உட்காரலாம் சொல்லலாம். எனக்கு கவுண்டிங் எல்லாம் சொல்ல தெரியல. 10,000 பேரா 20,000 பேரான்னு எனக்கு தெரியல. அத்தனை பெரிய ஹாலு. அங்கே அவ்வளோ அழகாக பரிமாறுறாங்க. நல்லா இருந்தது. வந்து சுட சுட சாதம், அதுக்கு வந்து ஒரு குழம்பு ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறமாக சப்பாத்தி, அதுக்கு தனியாக சைட் டிஷ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்வீட் வந்து கேசரி. 2வது வந்து அன்லிமிட்டட் தான். எவ்வளோ வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அம்சமாக இருந்தது. பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ஃப்ரீ போஜன் சாப்பிட்டது எல்லாமே வந்து திருப்தி. பாபாவை சாமி கும்பிட்டு வந்த உடனேவும் அதே மாதிரி தான். நம்ம வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாபாவினுடைய விபூதி பிரசாதம் தர்றாங்க, லட்டு பூந்தி பிரசாதம் தர்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மனநிறைவோடு நம்ம சாமி கும்பிட்டாச்சு அப்படின்னா மனநிறைவோடு வீட்டுக்கு வர்ற அளவுக்கு வந்து பாபா எல்லாத்துக்கும் கருணை புரிகிற மாதிரி அவ்வளோ அம்சமாக எல்லாமே இங்கே நடக்குது.
வாழ்நாளில் வந்து நம்ம மறக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாபா வந்து நம்மளை அப்படியே அவருடைய கண்களால் பார்த்து ஆசீர்வாதம் வழங்குற அளவுக்கு அவர் கண்கள் வந்து நிஜமாக உயிரோட்டம் உள்ளதாக இருந்ததுங்க. அதுதான் வந்து உடம்பெல்லாம் செலுத்து போச்சு பாபாவை தரிசனம் பண்ணுறப்போ. இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.